ஓம் சாந்தி. பிராமண குலபூஷணர்களாகிய விஸ்வ கல்யாணக்காரி சிவ பரமாத்மாவின் குழந்தைகளாகிய ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு சுகம், சாந்தி, தூய்மை நிறைந்த நல் உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரியத்தில் தன்னுடைய மனம், உடல், பொருள் அனைத்தையும் ஈடுபடுத்தி விஸ்வ சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாப் தாதாவின் வலதுகரமாக இருக்கக்கூடிய கண்ணின் மணிகளாக திகழக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், இப்பொழுது நாம் இந்த உலகத்திற்கு சாந்தியையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய கடமை என்பது நமக்கு உள்ளது. பாரத தேசத்தில் தானம் செய்யக்கூடிய மகத்துவம் என்பது இருக்கின்றது. பல்வேறு விதமான தானங்களை செய்கின்றார்கள். அன்னதானம், ஆடை தானம், இரத்த தானம், கண் தானம் என்று பல தானங்களை செய்கின்றார்கள். எந்த விதமான குறைபாடுகள் வாழ்க்கையில் இருந்தால் தானம் செய்யும் பொழுது அந்த குறைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் என்ற நம்பிக்கையோடும் பாவனையோடும் தானம் செய்து வருகின்றார்கள். ஆன்மீக வாழ்க்கையில் வள்ளலாகிய தந்தை நமக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, தானத்திலும் சிறந்த தானம் ஞான தானம், குணதானம், சக்தி தானம், யோகதானம் என்று நமக்கு கூறுகின்றார். ஆதலால் நாம் நல் உலகத்தை உருவாக்க யோகதானம் என்பது செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் நாம் இப்பொழுது முழு மனதோடு மனம் புத்தியை ஈடுபடுத்தி நம்முடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சாந்தியையும் சக்தியையும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நிகழ்காலத்தில் பாரதம் மட்டுமின்றி முழு உலகமும் பயத்தில் பலவிதமான பிரச்சனைகளில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள், அமைதியற்று இருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் ஆன்மீக ரீதியில். ஆதலால் அவர்களுக்கு நாம் இப்பொழுது நம்முடைய சங்கல்ப சக்தியின் மூலமாக, யோகேஸ்வரன் பரமாத்மாவுடைய நினைவின் மூலமாக, அவருடைய தொடர்பின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாம் யோக தானம் செய்வோம். நம்முடைய தவ சக்தியின் மூலமாக மீண்டும் இவ்வுலகை அமைதி நிறைந்த உலகமாக மாற்றியமைப்போம். ஆதலால் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தினமும் நாம் யோக தானம் செய்து வெகு விரைவில் இவ்வுலகில் அமைதியை உண்டாக்குவோம். வாருங்கள், நாம் யோக தானம் என்பது ஒன்று கூடி செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஜோதி ஸ்வரூபமான புள்ளி ஒளிவடிவமான பிரகாசஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகி நான் என்றும் அழியாத சைத்தன்ய சக்தியாக இந்த உடலில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் வசிக்கின்றேன். இந்த உடல் என்பது
5 தத்துவத்தினால் செய்யப்பட்ட மண் பொம்மை. நான் ஆத்மா புருவ நெற்றி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியான ஆத்மா. நான் இப்பொழுது எண்ணத்தின் சக்தியின் மூலமாக இந்த உடலிலிருந்து விடுபட்டு ஒரு சிறு புள்ளியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா, பிரகாசஸ்வரூபமான புள்ளி ஒளிவடிவமான ஆத்மா. மனம் புத்தி என்ற புஷ்பக விமானத்தின் மூலம் இப்பொழுது ஆன்மீக பயணத்தை தொடங்குகின்றேன். நான் ஆத்மா சிறிது சிறிதாக மேல் நோக்கிய பயணம் செய்கின்றேன். ஆத்மாவாகி நான் ராக்கெட்டை விட வெகு வேகமாக ஆகாய மண்டலம், சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களை கடந்து சூக்ஷ்ம உலகத்தையும் கடந்து செம்பொன் நிறமான பிரகாசமே பிரகாசமான ஆத்மலோகத்திற்குள் பிரவேசம் செய்கிறேன். நான் ஆத்மா இப்பொழுது ஆத்மாவின் சொந்த வீடாகிய பிரகாசமே பிரகாசமான அமைதி நிறைந்த உலகத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா சிவதந்தை பரமாத்மாவின் அருகில் அமர்ந்திருக்கின்றேன். உயிருக்கு உயிரான பிராணேஸ்வரா, இனிமேலும் இனிமையான பரம்பொருளே, உங்களிடமிருந்து ஒளி கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. பாபாவின் ஒளி கிரணங்களானது காந்த சக்தி போல் என்னை ஈர்க்கின்றது. நான் ஆத்மா சிறிது சிறிதாக பாபாவின் அருகில் செல்கிறேன். சிவ தந்தையின் ஒளி அலைகள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பா சிவ் பாபா, சர்வ சக்திகள் நிறைந்த பரமாத்மாவின் சக்திகளை நான் எனக்குள் கிரகித்துக் கொண்டே இருக்கின்றேன். அப்பா, நீங்கள் சக்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா மாஸ்டர் சக்தி கடலாக ஆகிக்கொண்டே இருக்கின்றேன். நான் சக்தி ஸ்வரூபமான ஆத்மா, சிவசக்தி ஆத்மா. சிவ் பாபா திரிகாலதரிசி, திரிநேத்ரி,
திரிலோகநாதன் பாபா, நீங்கள் இப்பொழுது உலக மாற்றத்தின் காரியத்திற்காக எனக்கு பொறுப்பு என்ற கிரீடத்தினை கொடுத்துள்ளீர்கள். நான் ஆத்மா. உலக மாற்றத்தின் காரியத்தில் உங்களுடைய வலது புஜமாக இருந்து சேவை செய்கின்றேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவின் சக்திகளை கொடுப்பதற்காக எனக்குள் பாபாவின் சக்திகளை முழுமையாக கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன். பாபாவின் சக்திகளை நான் எனக்குள் அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா. ஞான சூரியன் பரமாத்மாவின் கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய ஒளி அலைகள் என் மீது படப்பட நானும் பிரகாசஸ்வரூபமான மாஸ்டர் ஞான சூரியனாக அனுபவம் செய்கின்றேன். பாபா, நீங்கள் சாந்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். தூய்மையின் கடலாக இருக்கின்றீர்கள். நான் இப்பொழுது அனைத்து ஆன்மீக பொக்கிஷங்களையும் பாபாவிடம் இருந்து பெற்று எனக்குள் நிறைத்துக் கொள்கிறேன். நான் ஆத்மா. சக்திகள் நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா. சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா. தூய்மையான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தை விட்டு சாக்கார உலகத்திற்கு சிறிது சிறிதாக கீழே இறங்கி வருகின்றேன். நான் ஆத்மா. ஃபரிஸ்தா ரூபத்தில் பூமிக்கு மேலே அமர்ந்திருக்கின்றேன். ஆத்மாவாகி நான் பஞ்ச தத்துவங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய காரியம், கடமை எனக்கு உள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பால் சிருஷ்டியின் ஆதியில் 5 தத்துவங்களும் ஜீவாத்மாக்களுக்கு எல்லையற்ற சுகத்தினை கொடுத்தது. ஜீவாத்மாக்கள் தத்துவத்தின் மூலமாக சுகம் சாந்தி பெற்று பேரானந்தமான வாழ்க்கையை அனுபவம் செய்தார்கள். காலங்கள் செல்ல செல்ல மனித ஆத்மாக்களின் சுயநலத்தின் காரணத்தினாலும் ஆசைகளாலும் தத்துவங்களை தமோ பிரதானமாக ஆக்கிவிட்டார்கள். தத்துவங்கள்
சீர்குலைந்து விட்டது. ஆதலால் சுகத்தை கொடுத்தும் தத்துவம் சீற்றத்தை கொடுத்து ஜீவாத்மாக்களுக்கு துக்கத்தினை கொடுக்கின்றது. ஆகவே இந்த தத்துவங்களை மீண்டும் தூய்மையாக சதோ பிரதானமாக சங்கல்ப சக்தியால் பாபாவின் துணையுடன் மாற்றுகின்றேன். 5 தத்துவங்களும் எத்தனை சுகம் கொடுத்தன! பூமாதேவியை தாய் என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் இந்த பூமி ஜீவாத்மாக்களுக்கு அளவற்ற சுகத்தை கொடுத்தது. அன்னையே, நீங்கள் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் உங்களை மாசுபடுத்திவிட்டோம். ஆதலால் இப்பொழுது சிவசக்தியாக ஆகி சிவ பரமாத்மாவிடம் பெற்ற ஆன்மீக சக்திகளை பூமாதேவி தாய்க்கு நான் தானமாக கொடுக்கின்றேன். பாபாவின் சக்தி கிரணங்கள் பூமாதேவிக்கு நான் தானம் கொடுத்து பூமியை தூய்மையாக ஆக்குகின்றேன். சிவ தந்தையின் சக்தி கிரணங்கள் பூமியில் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். அப்பா, இந்த பூமி மீண்டும் தூய்மையாக சதோ பிரதானமாக மாற வேண்டும். தண்ணீர் என்பது ஜீவாத்மாக்களுக்கு மிகவும் அவசியமானது. இந்த சிருஷ்டியின் ஆதியில் தண்ணீர் என்பது சக்தி நிறைந்ததாக இருந்தது. ஆதலால் பாலாறும் நெய்யாறும் ஓடிய பூமி என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் பாலில் நெய்யில் எத்தனை சக்தி உள்ளதோ அந்த சக்திகள் தண்ணீரில் இருந்தது. ஆனால் இன்று தண்ணீரும் மாசு அடைந்து விட்டது. சிவ் பாபா, உங்களுடைய ஒளி கிரணங்களை பரப்பி நீரில் உள்ள மாசுகளை போக்கி நான் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். தூய்மை கடலான பாபா, தண்ணீரும் தூய்மையாக ஆக வேண்டும். காற்று மனித வாழ்க்கையின் மூலாதாரமாக இருப்பது காற்று. காற்று இல்லை என்றால் சுவாசிக்க முடியாமல் மனித ஆத்மா, ஜீவாத்மா உடலில் வாழ்வது மிக மிக கடினம். ஆனால் காற்று மண்டலத்தையும் மாசுபடுத்திய காரணத்தினால் இன்று அநேக விதமான நோய்களும்
துக்கங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆத்மா மாஸ்டர் ஞான சூரியன் என்ற நிலையில் இருந்து காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். சூரியனுடைய கிரணங்கள் எவ்வாறு தீய கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் உள்ளதோ, அதேபோல் ஞான சூரியன் பாபாவிடம் இருந்து ஒளிக்கதிர்களை பெற்று மாஸ்டர் ஞான சூரியன் என்ற நிலையிலிருந்து காற்று மண்டலத்துக்கும் நான் தானம் செய்து கொண்டே இருக்கின்றேன். சிவதந்தையே, காற்றும் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. வெப்பம், நெருப்பு என்பது பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான ஆற்றல் நிறைந்த காரியங்களை செய்கின்றது. ஜீவ ஆத்மாக்கள் நலமுடன் வாழ்வதற்கு வெப்பத்தின் சக்தியும் அவசியமாக இருக்கின்றது. ஆனால் சுகத்தை தந்த அக்னியும் இன்று ஆக்ரோஷத்தினால் சீற்றங்களையும் அழிவையும் ஏற்படுத்துகின்றது. நான் ஆத்மா அக்னிக்கும் யோகதானம் செய்கின்றேன். அக்னி பகவான், ஜல் பகவான், வாயு பகவான் என்று தத்துவங்களையும் இறைவனுக்கு சமமாக மதிப்பை கொடுத்தோம். ஏனென்றால் தத்துவங்கள் நமக்கு என்றென்றும் சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்று தத்துவங்கள் சீர்குலைந்த காரணத்தினால் சீற்றத்தை காட்டுகின்றது. ஹே அக்னி பகவானே, நீ சீத்தலமாக சாந்தியாக ஆக வேண்டும். நான் ஆத்மா ஒளிக்கிரணங்களை பரப்பி அக்னியும் சுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஆகாய மண்டலம், ஆகாய மண்டலத்திலும் பல்வேறு விதமான மாசுக்களால் அசுத்தம் அடைந்து விட்டது. இப்பொழுது நான் மாஸ்டர் படைப்பாளன் என்ற ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆகாய தத்துவத்தையும் சுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றேன். சங்கல்ப சக்தியின் மூலமாக, யோக சக்தியின் மூலமாக, தவ வலிமையின் மூலமாக நான் ஆத்மா பஞ்ச தத்துவத்தையும் சூரிய சந்திரனையும் நட்சத்திர மண்டலங்களையும் அனைத்து கிரகணங்களையும் தூய்மையாக ஆக்கிக்கொண்டே இருக்கின்றேன். அப்பா, கருணை கடலான பரம்பொருளே, இப்பொழுது நீங்கள் 5 தத்துவங்களையும் தூய்மையாக மாற்ற வேண்டும்.
மீண்டும் ஜீவாத்மாக்கள் சுகம் சாந்தி நிறைந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஜீவாத்மாக்கள் தத்துவங்களுக்கு தீங்கு கொடுத்து விட்டார்கள். ஆதலால் நான் இப்பொழுது தத்துவங்களிடம் மன்னிப்பை கேட்கின்றேன். அன்னை பூமாதேவி, நீர், காற்று, அக்னி, ஆகாய மண்டலம் அனைத்து கிரகங்களுக்கும் மன்னிக்குமாறு மனதார நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். சிவ் பாபா, அன்பான பாபா, இனிமையான பாபா, உங்கள் கருணையின் மூலமாக மீண்டும் உலகம் சாந்தி நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக, ஜீவாத்மாக்கள் ஆரோக்கியமான பாதுகாப்பான நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சிவத்தந்தையே, உங்களுடைய சக்தியின் மூலமாகத்தான் இவ்வுலகை மீண்டும் அமைதி நிறைந்த உலகமாக மாற்ற முடியும். நான் ஆத்மா, சிவசக்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சாந்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, தூய்மை நிறைந்த ஆத்மா. நான் இப்பொழுது வள்ளலாக ஆகி இக்கிரணங்களை உலகின் 4 திசைகளுக்கும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். அப்பா, 5 தத்துவங்களும் தூய்மையாக ஆக வேண்டும். 5 தத்துவங்களும் அமைதியாக ஆக வேண்டும். 5 தத்துவங்களுக்கும் சக்தி கிரணங்கள் நான் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். ஜீவாத்மாக்கள் பாதுகாப்பை அனுபவம் செய்ய வேண்டும். நான் சக்தி கிரணங்களை பாபாவிடம் இருந்து பெற்று நாலாபுறமும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். நான் ஃபரிஸ்தா, சக்திசாலி ஃபரிஸ்தா. என்னுள் இருந்து சக்தியின் கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் சாந்தியின் அனுபவத்தை செய்கின்றார்கள். 5 தத்துவங்களும் தூய்மையாக, சீத்தலமாக மாறிவிட்டது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.